இப்போ நம்ம ஷத்ரஞ்ச் கே கில்லாடி, அதாவது பேஜ் நம்பர் 16 இருக்கக்கூடிய இஆர்சி அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதோடைய எஸ்ஏ எப்படி எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம். அதோடைய டிப்பனி எப்படி எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இப்போ சொல்கிற பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே, அதாவது இஆர்சியும் டிப்பனியும் மட்டும் படிச்சிங்க அப்படின்னாலே உங்களால் எஸ்ஏவை எழுதிட முடியும். எஸ்ஏக்கு என்ன டைட்டில் கொடுக்கணுன்றதுக்கு நான் மேலே ரெட் பெனில் எழுதியிருப்பேன். ஓகேவா? இந்த இஆர்சியை தான் நீங்கள் எஸ்ஏவாக எழுத போகிறீங்க. இது கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா அதோட டிப்பனியை சேர்த்து எழுத போகிறீங்க. ஸோ அப்படி எழுதும் போது என்னென்ன ஹெட்டிங் கொடுத்து எழுதணுன்றதை ரெட்டில் மென்ஷன் பண்ணுறப்ப, ஸோ 2 இஆர்சி ப்ளஸ் ஒரு டிப்பனி படிச்சிங்கன்னா ஒரு எஸ்ஏவாக மாற்றி எழுதிடலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 4 லெசன்ஸோட இஆர்சி அண்ட் டிப்பனி மட்டும் படித்தாலே போதும். நம்மளால் ஒரு எஸ்ஏ 2 டிப்பனி ஒரு டிப்பனி 2 இஆர்சி அட்டன் பண்ணிட முடியும். அதாவது 30 மார்க்ஸ்க்கு அட்டன் பண்ணிட முடியும். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்கலாம். ஷத்ரஞ்ச் கே கில்லாடி பேஜ் நம்பர் 16 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இஆர்சி பார்க்கலாம். ஜாக்கர் கஹ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இந்த வார்த்தையை பார்த்ததும் நீங்கள் இதை எழுதிடணும். ஓகேவா? பிரசங். ஸோ எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஷத்ரஞ்ச் கே கில்லாடி நாம பாட்ஸே தியா கயா ஹே, பாடத்துலேருந்து கொடுத்துருக்காங்க. முன்ஷி பிரேம்சந்த் இதை எழுதியிருக்காரு. ஓகேவா? ஸோ ஷத்ரஞ்ச் கே கில்லாடி முன்ஷி பிரேம்சந்த்ன்றவர் ஆத்தர். சந்தர்ப் என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இந்த லைனை சொல்லியிருக்காங்க பார்த்துக்கலாம். யஹ் இது மிர்சா சஜாத் அலிக்கு பேகம் கா கதன் ஹே. மிர்சா சஜாத் அலி இருக்கார் இல்லையா, அவருடைய ஒய்ஃப். பேகம்னா யார்? ஒய்ஃபுடைய கதன், அதாவது ஸ்டேட்மெண்ட்டு. மிர்சா சஜாத் அலியோடைய ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட். வஹ் அப்படி நௌக்ரானி சே யஹ் கஹ்தி ஹே, அவங்க தன்னுடைய சர்வன்ட்ஸ் கிட்ட, நௌக்ரானினா யார்? சர்வன்ட்ஸ் கிட்ட யஹ் கஹ்தி ஹே இதை சொல்கிறாங்க. மிர்சா और மீர், மிர்சா சஜாத் அலி மீர் ரோஷன் அலி, அது 2 பேருமே, தோனோன் 2 பேருமே திவான் கானே மே பைட்கர், அரசவை இருக்கு இல்லையா, அதில் உட்காந்துட்டு ஷத்ரஞ்ச் கேல் ரஹே தே. சத்ரஞ்சுனா இந்த இது இருக்கு இல்லையா, சதுரங்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது விளையாடிட்டு இருந்தாங்க. மிர்சா கே பேகம்கோ, மிர்சாவுடைய ஒய்ஃப் இருக்காங்கள, அவங்களுடைய சர் தர்தா, தலை வலிச்சுட்டு இருந்தது. ஓகேவா? மிர்சாக்கோ, மிர்சா இருக்கார்ல, அவர் புலா பேஜ்னே பர், அவர் கூட்டு அனுப்பி கூட வே அந்தர் நஹி கயே, அவர் உள்ளார வரல. ஓகேவா? ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாமல் தலை வலிச்சுட்ருக்கு, ஒய்ஃபு கூட்டு அனுப்பியும் அவர் உள்ளே வரல. இஸ் சந்தர்ப்பமே, இந்த சுச்சுவேஷனில் பேகம் ஒய்ஃப் இருக்காங்களோ அவங்க அப்படியே நௌக்ரானி சே, தன்னோட சர்வன்ஸ் கிட்ட ஐசா கஹா அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ யஹ் மிர்சா சஜாத் அலிக்கு பேகம் கா கதன் ஹே. ஸோ இது யாருது ஸ்டேட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா, மிர்சா சஜாத் அலி இருக்காங்களா, அவங்களோட ஒய்ஃபோட ஸ்டேட்மெண்ட்டாக. வஹ் அப்படி நௌக்ரானி சே யஹ் கஹ்தி ஹே, அவங்க தன்னோட சர்வன்ட் கிட்ட இப்படி சொல்கிறாங்க. மிர்சா அவர் மீர் தோனோன், மிர்சா அண்ட் மீர் 2 பேரும் திவான் கானேமே பைட்கர் ஷத்ரஞ்ச் கேல் ரஹே தே, அரசவை இருக்கு இல்லையா, அங்கே உட்காந்துட்டு சதுரங்கம் விளையாடிட்டு இருந்தாங்க. மிர்சா கி பேகம் கி சர் தர்தா, மிர்சா இருக்காங்களே அவங்களோட ஒய்ஃபுடைய சர் தலை தர்தா வலிச்சுட்டு இருந்தது. மிர்சாக்கு புலா பேஜ்னே பர் வே அந்தர் நஹி கயே, மிர்சா அலி இருக்கார் இல்லையா, அவரை கூட்டு அனுப்பி கூட அவர் உள்ளவே போல. இஸ் சந்தர்ப்பமே, இந்த சுச்சுவேஷனில் பேகம்னே அப்படியே நௌக்ரானி சே ஐசே கஹா, பேகம் வந்து தான் சர்வன்ட் கிட்ட இந்த மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. வியாக்கியா எக்ஸ்பிளனேஷன். எஸ்ஏல இதை நீங்கள் எழுதும் போது பேகம் கா குஸ்ஸான்னு டைட்டில் போட்டு எழுதணும். ஓகேவா? மிர்சா கே பேகம் நௌக்ரானி சே யஹ் கஹ்தி ஹே. ஸோ மிர்சாவுடைய ஒய்ஃபு நௌக்ரானி வேலைக்காரி கிட்ட யஹ் கஹ்தி ஹேரை சொல்கிறாங்க. மகர் ஆனால் யஹ் சேத்தாவணி மிர்சா கோத்தி, சேத்தாவணி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த வார்னிங்கிறது மிர்சா இருக்காருடைய அவருக்கானது தான். ஸோ இவங்க சொல்லி அனுப்பக்கூடியது வார்த்தை கிடையாது, வார்னிங், அது மிர்சாக்கானது அப்படின்றாங்க. உஸ் ஜமானேமே, அந்த காலகட்டத்தில் அவரத்தேன், அதாவது லேடிஸு கர்சே நஹி நிகழ்த்தி தி, கர்சே வீட்டிலேருந்து, நஹி நிகழ்த்தி தி வெளியே போக மாட்டாங்க, வீட்டிலேருந்து வெளில போக மாட்டாங்க. பாஹர் கா ஹர்காம், பாஹர்னா அவுட் சைடு இருக்கு இல்லையா, அது ஹர்காம் அவுட் சைடு எல்லா ஒர்க்கையும் மர்தஹி கர்த்தே தே, ஆண்கள் தான் பண்ணுவாங்க. மர்து இருக்காங்களா, ஆண்கள், அவங்க தான் பண்ணுவாங்க. பிமார் படுனே பர்பினா நோயுற்றும் கூட ஹக்கீம் கே பாஸ் ஜாத்தே, ஹக்கீம்னா யார்? டாக்டர் இருக்கார் இல்லையா, அவங்க கிட்ட போய் அவுரத்தன்கே பரிஷானி பத்தார்கர், அவுரத்தன்னா லேடிஸோடைய பரிஷானி பத்தார்கர், அவங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட், என்ன பிரச்சனைன்னு சொல்லி தவா லாத்தே, தவானா மெடிசன், லாத்தேனை கொண்டு வருவாங்க. ஸோ வெளியே இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே ஆண்கள் தான் பண்ணுவாங்க. உடம்பே சரியில்லைனா கூட லேடிஸ் வெளில போக மாட்டாங்க, ஆண்கள் தான் டாக்டர்கிட்ட போயிட்டு லேடிஸ்கோட பிரச்சனையை சொல்லி மருந்து வாங்கிட்டு வாங்க. எதி பேகம், எதி அப்படின்னா சப்போஸ்
பேகம் ஸ்வயன் பாகர் நிக்லி, ஸ்வயன்னா செல்ஃபாகவே, பாகர் நிக்லி வெளியே போயிட்டாங்க அப்படின்னா, வெளியே போனாங்கன்னா, தோ தென் மிர்சாக்கா அப்பமான் ஹோகா, மிர்சா இருக்கார் இல்லையா, ஒய்ஃப் வெளில போனதான் அவருக்கு தான் அசிங்கம். லோக் உன்கா மசாக் உட்டாயேங்கே, லோகனா மக்கள், உன்கா அவரை, மசாக் உட்டாயேங்கே ஃபன்னியாக ட்ரீட் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. பேகோன்கோ கூபு மாலும் தான், பேகம்க்கு நல்லாவே தெரியும் என்னென்னா மிர்சா ஐசே ஹோனே நாதேங்கே, மிர்சா அந்த மாதிரி பண்ண மாட்டார், அந்த மாதிரி நடக்க விட மாட்டார் அப்படின்னு சொல்லி பேகம்க்கு நல்லாவே தெரியும். தௌட்கர் அந்தேர் ஆயேங்கே, தௌடுக்கர் அப்படின்னா ஓடி, அந்தர் ஆயேங்கே ஓடிட்டே உள்ள வருவார்னு அவங்களுக்கு தெரியும். इसलिए वह नौकरानी से यह बात कह बेची थे, इसलिए அதனால தான் அவங்க நௌக்கரானி கிட்ட यह बात இந்த விஷயத்த कह बेचती थी சொல்லி அனுப்புகிறாங்க. यह बात नहीं धमकी थी, இது வார்த்தை கிடையாது, வார்னிங். ஓகேவா. மிர்சா கோ பேகம் நௌக்கரானி சே யஹ் கஹ்தி ஹே, மிர்சா கோ பேகம் மிர்சாவுடைய ஒய்ஃபு நௌக்கரானி கிட்ட வேலைக்காரி கிட்ட யஹ் கஹ்தி இதை சொல்கிறாங்க. மகரானா யக் சத்தாவணி மிர்சா கோத்தி, இந்த வார்னிங் மிர்சாக்கானது. உஸ் ஜமானேமே அந்த காலகட்டத்தில் அவுரத்தேன் கர்சே நகி நிக்கல்தி தி, அவுரத்தேன் லேடிஸு கர்சே வீட்டிலேருந்து நகி நிக்கல்தி தி வெளியே போக மாட்டாங்க. பாஹர்கா ஹர்காம் வெளிப்புற வேலைகள் எல்லாத்தையும் மர்துஹி கர்த்தேத்தே ஆண்கள் தான் பண்ணுவாங்க. பிமார் படினே பர்பி நோயுற்றும் கூட மருதுஹி ஹக்கீம் கே பாஸ் ஜாத்தே ஆண்கள் தான் ஹக்கீம் கிட்ட போவாங்க, டாக்டர் கிட்ட போவாங்க. அவுரத்தன் கே பரிஷானி பத்தார்கர் லேடிஸோடைய பிரச்சனையை சொல்லி தவாலாத்தே மெடிசன் வாங்கிட்டு வருவாங்க. यदि सपोज बेगम स्वयं बाहर निकली, बेगम सेल्फाகவே வெளியே போயிட்டாங்கன்னா, तो दिन मिर्ज़ा का अपमान होगा, मिर्ज़ा का असिंगो, लोग उनका मजाक उठाएंगे, மக்கள் அவரை கிண்டல் பண்ணுவாங்க. பேகம் கோ கூபு மாலும் தா, பேகம்க்கு இது நல்லாவே தெரியும். மிர்சா ஐசா ஹோனே நாதேங்கே, மிர்சா அந்த மாதிரி நடக்க விட மாட்டார். தவுண்ட்கர் அந்தர் ஆயேங்கே ஓடிட்டே உள்ள வருவார். इसलिए वह नौकरानी से यह बात कह बेचती, ஸோ அதனால் அவங்க சர்வன் கிட்ட இந்த மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. यह बात नहीं धमकी थी, இது வார்த்தை கிடையாது, வார்னிங். இது சிம்பிளாக எழுதிக்கோங்க. यह वाक्य सरल है, इसका अर्थ गहरा है, இந்த வார்த்தையை எல்லாத்துக்கும் போட்டுருங்க. ஸ்டேட்மெண்ட் வந்து சிம்பிளானது ஆனால் டீப் மீனிங் உள்ளது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. இது எல்லாத்துக்குமே லாஸ்ட்டில் போட்டுருங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஷஹர்மே அப்படின்ற ஒரு வார்த்தை வந்ததுன்னா நீங்கள் இதை எழுதணும். அதே தான் பிரசங்கம். என்னென்னா போயம் பேர் வந்து ஷத்ரஞ்ச் கே கில்லாடி, அது எழுதுறது முன்ஷி பிரேம்சந்த். சந்தர்ப்ப அவாத் மே வாஜித் அலி ஷா கா ஷாஷன் சல் ரஹா தா, அவாத்ன்ற ஒரு இடத்துல வாஜித் அலி ஷா இருக்கார்லே அவர் ஷாஷன் சல் ரஹா தே ஆட்சி புரிஞ்சிட்டு வந்தார். அவதுன்ற ஒரு இடத்துல வாஜித் அலி ஷா இருக்கார்லே அவர் ஷாஷன் சல் ரஹா தா ஆட்சி புரிஞ்சிட்டு வந்தார். லோக் வாஸ்னாமே டூபி ஹுயே தே, லோக் மக்கள் வாஸ்னாமே, வாஸ்னானா காமத்தில், டூபி ஹுயே தே மூழ்கி கிடந்தாங்க. மீர் और மிர்சா ஜெய்சே ஜாகிர்தார், ஸோ மீர் மிர்சா அலி இவங்கெல்லாம் பங்கீட்டாளர்கள் இருக்காங்களா, இவங்க எல்லாமே ஷத்ரஞ்சு கேள்னேமே மஸ்தே, ஷத்ரஞ்சுன்னு அந்த சதுரங்க விளையாடுவாங்கள்ல அதில் மஸ்தே ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தாங்க. அங்கிரேசிக்கு சேனா ஏக் தின், ஸோ அங்கிரேசி சேனாதிபதி இருக்க இல்லையா அது, ஸோ இந்த பிரிட்டிஷ் பீப்புள் எல்லாமே வாஜித் அலி ஷாக்கோ கைது கர்க்கே லேகையே, ஸோ வாஜித் அலி ஷா இருக்கார் இல்லையா, கிங்கு இருக்கார்லையே, அவரை கைது கர்க்கே லேகையை கைது பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. இஸ் பரிஸ்திதிக்கா வர்ணன் கருத்தே சமை, இஸ் பரிஸ்திதினா இந்த நிலைமையை வர்ண கருத்தே சமை வர்ணிக்கிறப்போ லேக்கக் யோன் கஹத்தே ஹே, லேக்கக் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காரு. ஓகேவா. ஸோ அவத்மே வாஜித் அலி ஷாக்கா ஷாஷன் சல் ரஹா தா, அவதுன்ற ஒரு இடத்துல வாஜித் அலி ஷா வந்து ஷாஷன் ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்தார். லோக் வாஸ்னாமே டூபே ஹுயேத்தே, மக்கள் காமத்தில் மூழ்கி இருந்தாங்க. மீர் और மிர்சா ஜெய்சே ஜாகிர்தார், மிர்சா இந்த மாதிரி பங்கீட்டாளர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷத்ரஞ்சு கேள்னேமே மஸ்தே, ஷத்ருங்க விளையாடுறதுல பெஸ்ட்டு. अंग्रेजी சேனா एक दिन, பிரிட்டிஷ் பீப்புள் ஒன் டே வாஜித் அலி ஷாக்கோ கைது கருக்கே லேகை, வாஜித் அலி ஷாவை வந்து கைது பண்ணி லேகையை கொண்டுட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இஸ் பரிஸ்திதிக்கா வர்ண கருத்தே சம, இந்த நிலைமைக்கு விவரிக்கிறப்போ லேக்கக் ஏன் கருத்தே ஹே, லேக்கக் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. வியாக்கியாக்கு, ஸோ வந்து இந்த சந்தர்ப்பக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா வாஜித் அலி ஷா ஷாஷன். வியாக்கியாக்கு இதுக்கு என்ன பண்ணுன்னா எஸ்ஏ எழுதும் போது சொல்கிறேன், பேப்பர் வாஹிக்கு சர்மஷிமா அப்படின்னு எழுதணும். அஹிம்சாக்கே மார்கிமே ஜானே வாலே, அஹிம்சை வழியில் போகிறவங்க கிசிசே யாரையும் நகில் எடுத்தே சண்டை போட மாட்டாங்க. ஓகே, அஹிம்சை வழியில் போகிறவங்க கிசிசே நகில் எடுத்து யார் கூட சண்டை போட மாட்டாங்க. வே கிசிக்கு ஹத்யா நகி கருத்தே, அவங்க யாரையும் ஹத்யா நகி கருத்தே கொலை பண்ண மாட்டாங்க. யகு சராஹனியஹே, அதாவது இது வந்து பாராட்டுக்குரியது. மகரானா விலாஸ் போகனேக்கு இச்சாசே வீர் ஹோத்தே,
அதாவது வந்து விலாஸ் போக்னேன்னா ஆடம்பர ஆசையில் வீர் ஹோத்தே வீரத்தை பெற்று நகிலடுனா மூர்க்கத்தாகி ஆடம்பர ஆசையில் வீரத்தெல்லாம் விட்டுட்டு நகிலடுனா சண்டை போடாமல் இருக்குது மூர்க்கத்தாகி மூர்க்கத்தனம் ஸ்வார்த்துகே சுயநலம் லக்னோவுமே எஹி ஹுவா லக்னோ அப்படின்னு ஒரு இடத்துல இதான் நடந்துதான் லோகோன்கோ ராஜா கி சிந்தா நகித்தி லோகோன் மக்களுக்கு ராஜா கி சிந்தன் ராஜாவை பற்றின சிந்தனைகள் நகித்தி இல்லை கியோங்கி ஏன்னா விலாஸ்மே டூபேத்தே விலாஸ்னா காமத்தில் மூழ்கி கிடந்தாங்க இஸ்லியே கொய் இதனால் யாருமே ஹல்சல் நா ஹுயி குழப்பம் விளைவிக்கல சண்டை போட்டால் தானே குழப்பம் வருதுக்கு ஸோ ஹல்சல் நா ஹுயி குழப்பமும் ஏற்படல அங்கிரேசிக்கு கிலாஃப் ஸோ அங்கிரேசி பீப்புள் இங்கிலீஷ் பீப்புளுக்கு எதிராக லடுனே கேலிய சண்டை போட கொய்யை தயார் நகிதா யாருமே ரெடியாக இல்லை இஸ்லியே அதனால் மார்காட் நகி ஹுவா மார்காட்னா இறப்பு ஏற்படலை ராஜாக்கோ பச்சானே கேலிய ராஜாவை எஸ்கேப் பண்ணுறதுக்கு கிசிபி தல்வார் நகி விட்டாய் யாரும் வாள் கூட எடுக்கல தல்வார் நகி விட்டாய் வாள் எடுக்கல இஸ்லியே அதனால் ஏக் பூந்த் கூன் பே நகிகிறா ஒரு சொட்டு ரத்தம் கூட விழலை வாஸ்துமே இன்ஃபேக்ட் யக ஆத்ம சமர்ப்பன் நகித்தா ஆத்ம சமர்ப்பன்னா இது வந்து சரணடைதலே கிடையாது சண்டை போட்டால் தானே சரணடைகிறதுக்கு ஸோ சரணடைதல் கிடையாது ஓகேவா பேப்பர்வாகிக்கு சர்மசிமாஹிதி அப்படின்னா அலட்சியத்தோட உச்சக்கட்டம் அப்படின்னு அர்த்தம் ஸோ அஹிம்சாக்கி மார்க்குமே ஜானே வாலே அஹிம்சை வழியில் போகிறவங்க கிசிசே நகில் அடித்து யார் கூட சண்டை போட்டா மாட்டாங்க கிசிசே ஹத்யா நகி கருத்து யாரையும் கொலை பண்ண மாட்டாங்க எகு சராகனியகை இது பாராட்டுக்குரியது மகர் ஆனால் விலாஸ் போக்னேக்கு இச்சாசே வீர் ஹோத்தே ஹுயே ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு வீரத்தை பெற்றும் லஹேலடுனா மூர்க்கத்தாகே சண்டை போடாமல் இருக்கிறது மூர்க்கத்தனம் ஸ்வார்த்திகே சுயநலம் லக்னோபி எஹி ஹுவா லக்னோன்ற இடத்துல இதான் நடந்தது லோகோன்கோ ராஜாக்கே சிந்தா நகி லோகோனுக்கு ராஜாவை பற்றின சிந்தனைகள் இல்லை கியோங்கி ஏன்னா விலாஸ்மே டூபேத்தே அவங்க விலாஸில் மூழ்கி இருந்தாங்க காமத்தில் மூழ்கி இருந்தாங்க இஸ்லியே அதனால் கொய் யாரும் ஹல்சல் நாகுயி குழப்பம் விளைவிக்கல அங்கிரேசிக்கே கிலாஃப் ஆங்கில பீப்புளுக்கு எதிராக லடுனே கேலிய சண்டை போட கொய் யாரும் தயார் நகிதா தயாராக இல்லை இஸ்லியே அதனால் மார்காட் நகி ஹுவா இறப்பு ஏற்படல ராஜாக்கோ பச்சானே கேலியே ராஜாவை எஸ்கேப் பண்ணுறதுக்கு கிசிபி தல்வார் நகி விட்டாயி யாரும் வாள் எடுக்கல இஸ்லியே அதனால் ஏக் பூந்த் கூன் பி நகிகிறா ஒரு சொட்டு ரத்தம் கூட கீழே விழலை வாஸ்துவமே இன்ஃபேக்ட் எகு ஆத்ம சமர்ப்பன் நகிதா இது வந்து சரணடைதல் கிடையாது பேப்பர்வாகிக்கு சர்மஸ்மியாகே அலட்சியத்தோட உச்சக்கட்டம் ஓகேவா இது எப்பவுமே நார்மல் நான் ஒரு லைன் சொன்னாலே ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதே எழுதிருங்க யகு வாக்கிய சரல் ஹே இஸ்கா அர்த்து கஹராஹே அதை போட்டுக்கோங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு டிப்பனி எழுதும் போது இந்த 2 டைட்டிலில் எது வேணால் போடலாம் ஓகேவா மீர் और மிர்சா மித்ரோன் மே லடாயி அந்த மாதிரி ஓகேவா அதாவது வந்து இது வரையும் பார்த்தீங்களா ஸோ இது வரையும் மீர் और மிர்சாக்கு போட்டுக்கோங்க இதுக்கு அடுத்து எழுதக்கூடியதுக்கு செகண்ட் பேராகிராஃப்க்கு மித்ரோன் மே லடாயின் ஹெட்டிங் போட்டுக்கோங்க சரியா மிர்சா சஜாத் அலி மீர் ரோஷன் அலி தோனோன் வாஜித் அலி ஷாக்கே பாகிர்தார் தே ஸோ மிர்சா சஜாத் அலியும் மீர் ரோஷன் அலியும் வாஜித் அலி ஷாவுடைய ஜாகிர்தார் பங்கீட்டாளர் பிரபு நிலப்பிரபு தோனோன் தோஸ்தே 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு தோனும் ஷத்ரஞ்சுக்கே கில்லாடித்தே 2 பேரும் ஷத்ரங்கம் விளையாடுறது கில்லாடி ஓகேவா ஷத்ரங்க பிளேயர்ஸ் வே சுபா கேள்னா ஆரம் கர்க்கே வே அவங்க சுபா மார்னிங் கேள்னா ஆரம் கர்க்கே விளையாட தொடங்கி ராத்கோ சமாபத் கர்த்தே நைட்டு தான் முடிப்பாங்க வே கபி அவங்க சம்டைம்ஸ் திவான் கானேமே பைட்கர் காலே தேத்தே அரசவையில் உட்காந்து காலே தேத்தே சாப்பிடுவாங்க கபி சம்டைம்ஸ் கேள்த்தே காத்தேத்தே விளையாடிட்டே சாப்பிடுவாங்க ஜப் எப்போ அங்கிரதி ராஜா கைது கர்க்கே லே ஜாத்தே ஹேன் अंग्रेज இருக்காங்கல்ல பிரிட்டிஷ் பீப்புள் அவங்க ராஜாக்கோ கைது கர்க்கே லே ஜாதா ஹே ராஜாவை கைது பண்ணி கொண்டு போகிறாங்களோ தப் அப்போது ஏ தோனோன் ராஜாக்கோ பச்சானே நகி ஜாத்தே ராஜாவை காப்பாற்ற 2 பேருமே போகல வே பஹாதூர் பஹாதூர் அவங்களாம் வலிமையானவங்க பவர்ஃபுல் மகரானா ஷத்ரஞ்சுமே டூப்னேக்கே காரன் சத்துரவங்க இருக்கும் இல்லையா அந்த பிளேயரில் செஸ்ட்டில் மூழ்கி போன காரணத்தால் அப்பனே ஜிம்மிதாரிக்கோ மஹுசஸ் நஹி கர் பாத்தே ஜிம்மிதாரினா தன்னோட பொறுப்பை ரெஸ்பான்சிபிலிட்டியை மஹுசஸ் நரி கர் பாத்தே உணரலை ஃபீல் பண்ணலை தன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்க உணரலை தோனோன் கேள்னேமே 2 பேரும் கேள்னே விளையாட்டில் ஹார்னே அவர் ஜீத்னேக்கே காரணம் தோல்வி மற்றும் வெற்றி காரணத்தால் ஏக் தூசரேக்கோ ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை கலியான் சுனாக்கர் அட்டாக் பண்ணி லடுனே லகே சண்டை போட்டாங்க ஆக்கீர் உடனடியாக சோட் காக்கர் காயம் ஏற்பட்டு தோனோன் மருகை 2 பேருமே செத்து போயிட்டாங்க
மிர்ஜா சஜாத் அலி மீர் ரோஷன் அலி தோனோன் வாஜித் அலி ஷாக்கே ஜாகிர்தார் 2 பேரும் அவங்களோட நிலப்பிரபு. தோனோன் தோஸ்த் தே 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. दोनों शतरंज के खिलाड़ी थे 2 பேரும் செஸ் பிளேயர்ஸ். सुबह सुबह खेलना आरंभ करके रात को समाप्त करते. मॉर्निंग விளையாட ஸ்டார்ட் பண்ணி நைட்டு தான் முடிப்பாங்க. वे कभी कभी दीवान खाने में बैठकर खा लेते थे. समटाइम அரசவையில் உட்காந்து சாப்பிடுவாங்க. कभी कभी खेलते खेलते खाते थे. समटाइम சாப்பிட்டே விளையாடுவாங்க. अंग्रेज राजा को कैद करके ले जाते हैं. ब्रिटिश पीपल ராஜாவை கைது பண்ணி கொண்டு போகிறாங்க. तब அப்போ ये दोनों दोस्त இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் ராஜா கோ பச்சானே நகி ஜாத்தே ராஜாவை தப்பிக்க வைக்க போல. வே பஹாதூர் தே 2 பேரும் வலிமையானவங்க, பவர்ஃபுல் தான். ஷத்தரஞ்ச் மே டூப்னே கே காரன் ஸோ செஸ்ஸில் மூழ்கி போன காரணத்தால் அப்படி ஜிம்மிதாரிக்கும் மஹசூஸ்னர் கற்பாத்தே அவங்களோட பொறுப்பு உணரலை. दोनों खेलने में हारने और जीतने के कारण 2 பேரும் வந்து வெற்றி தோல்வி காரணமாக एक दूसरे को गलियान सुनाकर लड़ने लगे. 2 பேரும் அட்டாக் பண்ணிக்கிட்டாங்க. ஆக்கிர் உடனடியாக சோட் காக்கர் காயப்பட்டு தோனோன் மர்கையை 2 பேருமே இறந்துட்டாங்க. அவ்வளோதான். இது வந்து 2 ERC + 1 எஸ்ஏ டிஃப்ரெண்ட் ஹெட்டிங் போட்டு எழுதினீங்கன்னா அதுதான் எஸ்ஏ. ஸோ 2 ERC + 1 டிப்பனி படிச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதையே எஸ்ஏயே எழுதிருங்க.